அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பொம்முடி சந்தைக்கு வந்து போயிருந்தேங்க. வியாழக்கிழமை வந்து பொம்முடியில் வந்து சந்தையா நேற்று வந்து போயிருந்தேன். வாரம்லாம் போக மாட்டேன், 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து போவோம். அதுவும் நான் எப்பயாவது வந்து போவேன். எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டி தாங்க. எங்கள் ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் வந்து போகணும் பொம்முடிக்கு. அப்புறம் நேற்று வந்து சந்தையில் முருங்கைக்காலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், அப்புறம் கொத்தரங்காய் வறுவல், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் வந்து ரசம். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க. அதுவும் நேற்று வந்து சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தது அப்படியே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நானே பார்த்து நானே காய் வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. இவ பேர் வந்து ரோசிங்க. தூக்கிட்டு வரும்போதே அப்படியே பொம்மைக்குட்டியாட்டம் இருந்தா, எங்க என் மடியில் வைங்க, ஆசையாக இருக்குது அப்படின்னே. கடிக்காதா அப்படின்னே. கடிக்காது வைங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க. சரி வைங்க அப்படின்னோடனே அவங்களும் மடியில் உட்கார வச்சோன்னே என்னை பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு மிரண்டுருச்சு. ஏன் பயப்படுற அப்படின்னு. அப்புறமா கீழே இறங்கணுன்னே, ஆனால் எந்த ஒரு புது இடத்துக்கு வந்தோன்னே புது ஆளுங்களை பார்த்து அதெல்லாம் குலைக்கவே இல்லை. என்னவோ அது பாட்டுக்கு இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே இங்கே பார்த்து அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே இருந்துச்சு. வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் மேடம் கீழே உட்காந்துருக்கீங்க, மேலே உட்காருங்க அப்படின்னே போய் டக்குன்னு போய் சேரில் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. நான் சொல்லலை, நான் சொன்னேன் ஆனால் கேட்கல. அவங்க அம்மா சொன்னோன்னே போய் ஏறி உட்காந்துக்கிட்டா. அப்புறம் உட்காந்த உடனே இந்தாங்க ஜூஸ் குடிங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு அப்படியே லுக் விட்டுட்டே இருந்தா. சரி இறங்கி வீட்டெல்லாம் சுற்றி பாருங்க அப்படின்னோடனே இறங்கி போயிட்டா. அவளுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியலங்க, அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே இருந்தா. இதெல்லாம் பார்த்துட்டு எங்காடுங்க பாருங்க எப்படி தெரிச்சு ஓடுதுங்க. அதுங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, அழகாக இருந்துச்சு. அதுக்கு வரவே மனசில். அவங்க அம்மா கூப்பிட்றாங்க வா வீட்டுக்கு போகலாங்கிறாங்க, காதுலேயே வாங்கலை. இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி பார்த்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஐயோ இந்த டைமில் சிவா வந்தானா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் கடைசியில் சிவா வந்துட்டான். சிவா வந்துட்டு ஏதாவது குலைப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்கிறான். டே சிவா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து விடவே இல்லை அவளை போகிறதுக்கு. கீழே இறக்கி விடுங்க அப்படின்னா அவங்க தூக்கிக்கிட்டாங்க. அவளும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா, போய் கொஞ்சிரா. அப்புறம் வந்து சிவா வந்து போகாதீங்க போகாதீங்க அப்படின்னா, ஆனால் போயிட்டாங்க. எவ்வளோ தூரம் பின்னாடியே போனா